தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனராக காணப்படுபவர் தான் நம்ம சங்கர் அவர்கள். இவருடைய படங்கள் குறிப்பாக பாடல் காட்சிகளுமே பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். அதனாலேயே தமிழ் சினிமாவுல சங்கருடைய படங்களுக்கு மிகப்பெரிய மவுஸ் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே சங்கர் தயாரிப்புல இறுதியாக வெளியான 2 படங்களுமே வியாபார ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவுமே தோல்வி படமாக மாறி இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்தியன் 3 திரைப்படம் வெளியாக இருக்கு. ஆனா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில சந்தேகமுமே எழுந்திருக்கா. இந்த நிலையில சங்கர் இயக்கத்துல வெளியான இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் தோல்வியை தழுவிய நிலையில அடுத்ததாக வேல்பாரி படத்திற்கு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு. இதனை யார் தயாரிக்க முன்வர போறாங்க அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்காம். மேலும் பிரம்மாண்டம் அப்படின்னு இந்த காலத்திலுமே ரசிகர்களை திருப்திப்படுத்த முடியாது. படத்துடைய கதையில தான் பிரம்மாண்டம் இருக்க வேண்டும். மேலும் பிரம்மாண்டத்திற்காக கதை தேவையில்லை அப்படின்றத பாகுபலி ட்ரிபிள் போன்ற படங்கள் உணர்த்தி விட்டன. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய வேல்பாரிய யாரை வைத்து இயக்க போறார், யார் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க அப்படின்ற கேள்விதான் தற்போது அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சங்கர் அவர்கள் அண்மையில நம்ம அஜித் சார் அவர்களை மீட் பண்ணிருக்காராம். மீட் பண்ணது மட்டுமல்லாமல் இந்த வேல்பாரி கதையை சொல்லியிருக்காரு. சோ நம்ம அஜித் சார் தற்போது கார் ரேஸ்ல படு பிஸியாக இருப்பதால கொஞ்சம் டைம் கேட்டிருக்காராம். இந்த நிலையில சங்கர் அவர்கள் வெயிட் பண்ணி அஜித் சாரை வைத்து இந்த படத்தை இயக்குவாரா இல்ல வேறொரு நடிகரை தேர்வு செய்வாரா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.